என் உயிரினும் மேலான வஜ்ரா குடும்ப உறவுகள் அனைவருக்கும் உற்சாகமான மகிழ்ச்சியான காலை வணக்கம். அற்புதமான உறவுகளே, நாம் ஏற்கனவே வஜ்ராவில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய சோலார் ப்ராஜெக்டை எடுத்து 2 முறை தமிழகத்தை சுற்றி வந்திருக்கிறேன் மண்டல வாரியாக. ஸோ இதில் நம்மளை நேர்லேயே சந்திக்கலை அப்படிங்கிறவங்கள பற்றி நமக்கு எப்போதுமே பிரச்சனை இல்லைங்க. நேரில் நம்மளை சந்தித்து விட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொடர்பு எல்லைக்கு வெளியில் போனவர்களுக்காக இந்த வீடியோ. இப்போ நிறைய பேருக்கு என்ன ஒரு எண்ணம் இருக்கும் அப்படின்னு சொன்னால், இவர் எதுக்கு வெளியே நம்மளை கூப்பிடுறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அதை தயவுசெய்து தொடச்சி அது என்ன சொல்கிறது கழுவி விட்டுருங்க அந்த எண்ணத்தை. ஏன் சார், எனக்கு 120 நபர் தான் தேவை. அதுதான் என்னுடைய மேலிடம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 2 குரூப்லேயுமே கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேலே இருக்காங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். அது மட்டும் இல்லை, சந்தித்தவங்க கிட்டத்தட்ட இந்த 2 ரவுண்டு தமிழகத்தை சுற்றி வந்ததில் குறைஞ்சி பார்த்தாலும் ஒரு 300 பேருக்கு மேலே சந்திச்சிருக்காங்க. 200 நபர்களுக்கு மேலே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் 120ங்கிறது ஒரு நம்பரே இல்லை. ஆனால் எதுக்காக பிறகு உங்களை தொடர்பு கொள்ள வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு முக்கியமான காரணம்தான். என்னை நேரில் சந்தித்த பிறகு நீங்கள் இந்த சோலார் கான்செப்ட் வஜ்ராவில் நீங்கள் ஈடுபடுவதற்கு ஏதாவது ஒரு தடை இருக்குது அப்படின்னு சொன்னால் அது உங்களுடைய துரதிர்ஷ்டம்தான். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், தடை உங்களால் ஏற்பட்டிருந்தா அதை அங்கேயே நீங்கள் தெளிவாக சொல்லியிருப்பீங்க. நம்மளை சந்திக்கும் போதே, சரி இது எனக்கு சூட்டபிள் ஆகாது சார், என்னை குரூப்பில் சேர்க்காதீங்கன்னு சொல்லியிருக்கலாம், அல்லது குரூப்லேருந்து லெஃப்ட் ஆகிருக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் இடைப்பட்ட நாட்களில் என்ன நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. என்ன தெரியுமா, நீங்கள் இந்த தொழில் பற்றி தெரிஞ்சுக்காமல் நான் இன்னும் எந்த பயிற்சியுமே கொடுக்கல. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு என்னை என்ன செய்ய சொல்லியிருக்கு, நம்மளை என்ன செய்ய சொல்லியிருக்கு, ஒரு சோலார் பேனல் கம்பெனிக்காரங்க நம்மளை என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி தமிழ்நாட்டு கள நிலவரம் என்ன, இதெல்லாம் உங்களுக்கு நான் இன்னும் சொல்லியே தரல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவுகள் அக்கம் பக்கத்தில் இருக்கவர்கிட்ட போய், எப்பா இது ஒன்று கஸ்டமருக்காக சோலார் போடுப்பா வைக்கப்பான்னு சொல்லியிருக்கலாம், அல்லது என் கூட சேர்ந்து தொழில் பண்ணுப்பான்னு ஏதோ ஒன்று சொல்லும்போது அங்கே உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டு நிச்சயமாக கிடச்சிருக்காது. அதனால் நீங்களும் இது வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கு நாம் வச்சுருக்கிற பேர் என்ன அப்படின்னா, எவ்வளோ தான் எண்ணெயை தேய்ச்சி உருண்டாலும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டும்னு நீங்களாக ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. அது ரொம்ப தப்பு உறவுகளே. ஏன்னு சொன்னால், யாராவது எந்த தொழிலையாவது ஒரு 120 பேரை தேர்ந்தெடுத்து என்னோட சொந்த செலவில் தங்க வச்சு 2 நாள் பயிற்சி பற்ற கொடுத்து, எந்த காசும் உங்கள்கிட்ட வாங்காமல் கொடுத்து, ஒரு அக்ரிமெண்ட் 6 மாத காலம் என்னோடு பயணித்து 1 கோடி ரூபாய் கமிஷன் பெறுவதற்கான வியூகத்தை அமைச்சு நீங்கள் நிச்சயமாக 1 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிருப்பீங்க. மினிமம் கேரண்டி நான் தர்றேன் அப்படிங்கிற உத்தரவாதம் அளித்து ஒரு பயிற்சி நடத்துகிறேன். அப்போ எவ்வளவு கான்ஃபிடென்ட்டு, எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு கருத்துக்கள் இதுக்குள்ளே புதைஞ்சிருந்தா ஒருதனால இப்படி பப்ளிக்காக சொல்ல முடியும், பப்ளிக்காக உங்களை நேரில் பார்க்க முடியும். எந்த மார்க்கெட்டிங் ஃபீல்ட்லையாவது ஃபோனில் விளக்கம் சொல்லுவான், ஜூமில் நேரில் வந்தால்தான் அந்த வாய்ப்புன்னு சொல்லியிருக்கேனே. அதுக்கப்புறமும் கேட்பார் பேச்சை கேட்டு நீங்கள் கெட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு யார் தெளிவாக பொறுப்பாக முடியும்? நிச்சயமாக நீங்கள் மட்டும்தானே பொறுப்பாக முடியும். இந்த தொழிலுக்கான அத்தனை டெக்னிக்ஸு, டெக்னாலஜி, சப்போர்ட்டு, டேட்டா, டெலிகாலிங் எல்லாம் A to Z என் கைவசம் இருக்கும்போது, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரனோ எதிர்த்து வீட்டுக்காரனோ உங்கள் நண்பர்களோ கூட படித்தவங்களோ கூட வேலை பார்க்குறவங்களோ உங்களை எப்படி காப்பாற்ற முடியும்? சிந்தித்து பாருங்கள். அது மட்டும் இல்லை, நிறைய நபர்களுக்கு பார்த்திங்க, இப்போ எனக்கெல்லாம் வெறும் 6 அறிவு தாங்க. 6 அறிவுமே கொஞ்சம் கம்மியாக தான் வேலை செய்யும். ஆனால் சிலருக்கு பார்த்திங்கன்னா 7 அறிவு 8 அறிவு, அவனே ஒரு யோசனை பண்ணி இது இப்படியா இருக்கும் அப்படியா இருக்குன்னு அவன் ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்து மொத்தத்தில் ஒன்று மட்டும்தான் எனக்கு ஞாபகம் வருதுங்க. எல்லாரும் பல்லக்கில் ஏறினா பல்லக்கு தூக்க ஆள் இருக்காது. இது ஒன்று இருக்குங்க. இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. இறைவன் உங்களை உங்கள் கடன் பிரச்சனையெல்லாம் போய்
ஒரு நல்ல தொழில் பண்ணி சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தோட என்னை மாதிரி உழைக்கிறவங்க கூட்டத்தோடு இருந்து நல்ல பயிற்சி பெற்று ஒரு நல்ல பெயர் புகழ் அந்தஸ்தோட வீட்டில் இருக்கக்கூடிய பண பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நீங்களும் ஒரு சொந்த வீடு காரு சமூகத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் வாழ்கிற மாதிரி ஒரு வாய்ப்பை மத்திய அரசு கொடுக்குது, மாநில அரசு கொடுக்குது. நான் பக்கபலமாக நின்று இன்ஜினாக இருந்து அத்தனை பெட்டிகளை 120 பெட்டிகளை இழுத்துட்டு போக தயாராக இருக்கேன். இவ்வளவு வாய்ப்புகள் வந்த பிறகும் இதை புறக்கணிப்பது என்பது அது என்ன மாதிரியான மனநிலை என்பது உங்கள் மனசாட்சிக்கு விட்டுறேன். நான் இதையும் இந்த வீடியோ கூட எனக்கு போட்டிருக்க வேண்டியது இல்லை தான். ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த பாலா போன மனசு நேரில் என்னைய வந்து பார்த்துட்டு என்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் போய் தவறான முடிவு எடுக்கிறானேன்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஆதங்கமாக இருக்குது. ஆனால் இந்த தமிழ் சமூகத்தை பற்றி எனக்கு நல்லா தெரியுங்க. உழைக்கிறதுக்கு அச்சப்படுறதுனால தான் வெளி மாநிலத்திலேருந்து ஆள் இங்கே வந்து வேலை பார்க்க வர்றான். அது எனக்கு நல்லாவே தெரியும். ரெண்டாவது பார்த்திங்கனாக்கா நம்ம ஆளுக்கு அநேகம் பேருக்கு, நான் உங்களை சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, அநேகம் பேருக்கு சுய புத்தியும் கிடையாது. அடுத்தவன் அறிவுரை சொன்னால் அதை தீர ஆராய்ந்து, வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு வள்ளுவர் சொல்கிறார்ல. திருவள்ளூர் தமிழ்நாட்டுக்காரன் தானே, தமிழ்காரன் தானே, அந்த அறிவுரையாவது கேட்டு அறிவு வரணுங்க. அப்படியும் வரல அப்படின்னு சொன்னால் படைச்ச ஆண்டவனே நேரில் உங்ககிட்ட அவர் வஜ்ராராம் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? நல்ல தொழில், கரெக்டான தொழில், உன்னை வளர்த்து விட்றேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமும் நம்ம இப்படி முதுக காட்டுறோமே அப்படின்னு சொன்னால் கூட அது சிலரை மாற்ற முடியாது. எனக்கு அதை பற்றி கவலையும் கிடையாது. தயவுசெய்து 120 பேர் இல்லாமல் நான் இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு மட்டும் தப்பு கணக்கு என்னையை போட்டுறாதீங்க தலைவா. 120 பேருக்கு 170 180 பேருக்கு மேலே செலக்ட் பண்ண முடியாமல் எப்படி என்ன கிரிட்டீரியா வச்சு இந்த 120 பேருக்கு டிக்கெட் கொடுக்கணும், இந்த 120 பேரை பெர்மிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் நான் 30ஆம் தேதியே முடிச்சுட்டு 3 நாள் உட்காந்து யோசனை பண்ணணும். த செலக்டிவ் 120. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டாக ஒன்று சொல்லட்டுமா, சொல்லணும்னு தோணுச்சு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 28/6/2026 காலையில் 11 மணிக்கு ஒரு பயிற்சி பற்ற வச்சுருக்கேன். காலையில் 11 மணிக்கு ஒரு பயிற்சி பற்ற ஆன்லைனில் வச்சுருக்கேன். உங்கள் முடிவை மறுபரிசீலனை பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அவர் கடைசியாக என்ன தான் சொல்கிறாருன்னு பார்ப்போம், ஒரு மறுபரிசீலனை பண்ணி பார்ப்போம், என்ன தான் தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி அதில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் முடிவு சாதகமாக மாறி ஒருவேளை அந்த 120 உங்களுக்கு ஒரு இடம் கிடைச்சா இப்போவும் இறைவன் இயற்கையும் உங்கள் கூட இருக்கிறான்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேங்க, இங்கே நிறைய பேருக்கு என்னுடைய வயது தான், அதாவது என்னுடைய அனுபவம் தான் உங்கள் வயசு என்னை சந்தித்தவர்கள்ட்ட. ஆகவே ஒன்று சொல்கிறேன், வாழ்க்கையில் திரும்ப இந்த மாதிரி உங்கள் பொருளாதாரத்தை வளப்படுத்துறதுக்கு, உங்கள் கடன் பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு இனிமேல் ஒரு சந்தர்ப்பம் கடவுளே நினச்சாலும் முடியாதுங்க. அது நடக்காது. அதை புரிஞ்சு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய இடம் நானே எல்லாமே உங்களுக்கு செஞ்சு தரப்போகிறேன். டீமில் இருந்து எல்லாமே. நீங்கள் உழைக்கிறதுக்கு கற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களா? நல்லா கற்றுக்கிட்டு உழைக்க தயாராக இருக்கீங்களா? அப்படிங்கிறது மாதிரியான கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இன்றைக்கி 11 மணி பயிற்சி பற்றியில் சந்திப்போம். அதுக்கப்புறமாவது ஒரு எப்படி உங்களுக்கு இருக்குது, கடவுள் எப்படி தலையெழுத்து கொடுத்துருக்கிறாருங்கிறது அப்புறம் சந்திக்கலாம். நன்றி மக்களே.